இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்? சைவத்தில் அசைவம். அதாங்க நம்ம சைவ ஈரல் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். எங்கள் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. பச்சை பயிறு 1/4 கிலோ எடுத்து நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சி ஜாரில் கொட்டிக்கலாம். 5 துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, 3 பச்சை மிளகா, ஒரு ஸ்பூனு உப்பு, கொஞ்சமாக தண்ணி தெளித்து குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இட்லி பானையை அடுப்பில் வச்சு இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் வேக வைக்கணும். பாருங்கள், 1/4 மணி நேரம் வெந்துருச்சு. ஊசி வச்சு குத்தி பார்த்தாக்கா ஒட்டாத வந்துருச்சுன்னா வெந்து போச்சுன்னு அர்த்தம். இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், ஆறிடுச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வறுவல் பண்ணுறது கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய், ஈரல் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் காஞ்சதும் சின்னதாக 2 நட்சத்திர லவங்கம் போட்டுடலாம். நாலு லவங்கம், ஒரு துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத அதோட சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட 2 தக்காளி சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சி சேர்த்திக்கலாம். தேங்காய் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஈரலை சேர்த்திக்கலாம். மசாலாலாம் நல்லா ஈரலில் இறங்குற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், நம்மளுடைய கிரேவியெல்லாம் நல்லா ஈரலில் இறங்கிருச்சு.
இப்போ கொத்தமல்லி தழை போட்டு ஒரு கிளறி விட்டு இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், நம்மளுடைய சைவ ஈரல் கம கமன்னு மணக்குதுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாதத்தில் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதேமாரி சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும்.